Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம 30 days கிளாஸ்ல டே 10 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டே 11ல வந்திருக்கோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படினா simple future tense. இந்த simple future tense நீங்க தெரிஞ்சாதான் இனிமேல் நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்ய போறீங்க அப்படினா அந்த செயலை இங்கிலீஷ்ல பேசணும் அப்படினா இந்த simple future tense கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. உங்க फ्रेंड्स and ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days கிளாஸ் போகுது. நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரிவிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. Simple future tense அப்படிங்கறத நம்ம ஷார்ட்டா எப்படி சொல்லலாம் அப்படினா future tense அப்படினு சொல்லலாங்க. Future tense அப்படினா எதிர்காலம் அப்படினு சொல்லுவாங்க. இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி நம்ம பேசுறோம் அப்படினா அதுக்கு தான் நமக்கு இந்த simple future tense அப்படிங்கிறது தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் நாளைக்கு படிப்பேன், அவன் செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போவான், அவள் அடுத்த வாரம் பரீட்சை எழுதுவாள், நாங்கள் அடுத்த மாதம் சென்னைக்கு போவோம், அவங்க அடுத்த வருஷம் ஊருக்கு வருவாங்க. நீங்கள் இந்த 5 சென்டென்ஸை நல்லா கவனிங்க. இந்த 5 சென்டென்ஸில் இருக்கிற செயல்கள் இனிமேல் தான் நடக்க போகுது. அப்படின்னா இனிமேல் நடக்க போகின்ற ஒரு செயலை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நமக்கு தேவைப்படுது. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோதாங்க. இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸில் 4 டைப்பாக பேசலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், அவன் வருவான். இந்த சென்டென்ஸை பாருங்கள், பாசிட்டிவாக இருக்குது பாருங்களேன், வருவான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ், அவன் வரமாட்டான். வரமாட்டான் நெகட்டிவாக சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்க்கலாங்க. அவன் வருவானா, பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். நாலாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், அவன் வரமாட்டானா, வரமாட்டானா நெகட்டிவாக கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கேள்வியாக கேட்டிருக்கோம். இந்த 4 டைப்பான சென்டென்சஸை நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக பேசி கற்றுக்கிட போகிறோம். வீடியோவை கவனமாக கவனிங்க. இப்போ நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் பேசலாங்க. இந்த பாசிட்டிவான சென்டென்ஸை பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு பேசினா தான் அந்த சென்டென்ஸ் பார்க்க கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், இதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை நம்ம பேசின உடனே வில் அப்படிங்கிற வேர்டை நம்ம பேசணும். இந்த வில் அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ் கூட நம்மளால் பேச முடியாது. இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் வேர்ப். வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்மை தான் அங்கே பயன்படுத்தணும். இதை நம்ம V1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அவன் வருவான். நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸ் இனிமே தான் நடக்க போகுது, அவன் வருவான். இது எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசுகிறோம். இதில் சப்ஜெக்ட் என்ன? அவன். அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை பேசின உடனே வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசணும். ஹி வில். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? சூப்பருங்க, எல்லோரும் கரெக்டாக சொல்லிடுங்க. வர்றது தான் வேர்ப். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்? கம். ஹி வில் கம். ஹி வில் கம். அவன் வருவான். இப்போ இந்த சென்டென்ஸ் இன்னுமே கொஞ்சம் பெருசாக எழுதுறேன். அவன் நாளைக்கு வருவான். இது எப்படி சொல்லலாம்? எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, சூப்பருங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிட்டே வரலாம். இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். எல்லோரும் பேசுங்க. அவன் நாளைக்கு வருவான். ஹி வில் கம். அவன் வருவான் நாளைக்கு அப்படின்னா டுமாரோ. டுமாரோ. எல்லாரும் கேட்கலாம், நாளைக்கு இங்கே இக்கு வந்திருக்குல்ல, அப்போனா நம்ம டுமாரோ தானே சொல்லணும்னு கேட்கலாம். ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. இன்னைக்கு, நேற்று, நாளைக்கு இந்த 3 வேர்டை நம்ம பேசும்போது அதுக்கு முன்னாடி எந்த ப்ரிப்போசிஷனும் பயன்படுத்தக்கூடாது. டு, இன், ஆன், அட் இந்த மாதிரி எதையுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது.
புரிஞ்சிருச்சாங்க? எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? He will come tomorrow. அவன் நாளைக்கு வருவான். இப்போ அடுத்து பாருங்க. அபி அடுத்த வாரம் வருவாள். அபி will come next week. அபி will come அப்படின்னா அபி வருவாள். நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அடுத்த வாரம். எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. அபி will come next week. அபி will come next week. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் போவேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்க போகின்ற ஒரு செயல். நான் போவேன். ஐ வில் கோ. ஐ வில் கோ. இப்போ நம்ம ஐ வில் அப்படிங்கிறத நம்ம சுருக்கி ஐல் அப்படின்னு சொல்லாங்க. ஐல் கோ. ஐல் கோ. இந்த 30 days முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு டென்சஸில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் பெருசாக எழுதுறேன். நான் நாளைக்கு சென்னைக்கு போவேன். இது எப்படி சொல்லலாம்? நம்ம டெய்லியுமே நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ தான் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். நான் நாளைக்கு சென்னைக்கு போவேன். ஐ வில் கோ. நான் போவேன். எங்கே போவேன்னு சொல்லியிருக்கேன்? சென்னைக்கு. ஐ வில் கோ டு சென்னை. ஐ வில் கோ டு சென்னை. எப்போ போவேன்னு சொல்லியிருக்கேன்? நாளைக்கு. டுமாரோ. டுமாரோ. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. சென்னைக்கு, நாளைக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இக்கு இக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் நம்ம இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் பேசியிருக்கோம்? சென்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் டு சென்னை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாளைக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல டு டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலை. வெறுமனைக்கா டுமாரோ மட்டும்தான் பேசணும். இன்று, நேற்று, நாளை இந்த 3 தினத்தை நம்ம பேசும்போது அந்த டேக்கு முன்னாடி இன், ஆன், அட், டு இந்த மாதிரி எந்த ப்ரிப்போசிஷனும் வராதுங்க. புரிஞ்சிருச்சாங்க? கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கரெக்டாக அதை திங்க் பண்ணி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவள் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சமைப்பாள். ஆன்சர் பண்ணலாமா? பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சு பேசி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அவள் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சமைப்பாள். இதில் சப்ஜெக்ட் என்ன? அவள். வேர்ப் என்ன? சமைக்கிறது. இப்போ அந்த சப்ஜெக்ட்க்கும் வேர்புக்கும் நடுவில் வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பு மட்டும் வச்சு எப்படி பேசலாமா? ஷி வில் குக். அவள் சமைப்பாள். என்ன சமைப்பாள்? பிரியாணி. ஷி வில் குக் பிரியாணி. அவள் பிரியாணி சமைப்பாள். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. ஆன் சண்டே. எப்பயுமே ஒரு டேவை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தணும். ஷி வில் குக் பிரியாணி ஆன் சண்டே. ஷி வில் குக் பிரியாணி ஆன் சண்டே. அவள் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சமைப்பாள். இப்போ உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடுவோம். எல்லாரும் ஆன்சர் பண்ணுறீங்களா? இந்த சென்டென்ஸ்க்கு கமெண்ட்ஸில் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். எல்லாருமே பண்ணுங்க. ஓகேங்க, இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். We will play cricket on Sunday. We will play cricket on Sunday. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடுவோம். இங்கே ஆன் சண்டே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் ஒரு நாளை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கிற பாசிட்டிவ் சென்டென்ஸை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் இது தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்பை பேசுகிறீங்க. அந்த ஆக்சிலரி வேர்ப் கூட நம்ம நாட் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணி பேசுகிறோம். சப்ஜெக்ட் வில் நாட். இந்த வில் நாட் அப்படிங்கிறத கண்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அதை நம்ம சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஓன்ட். சொல்லுங்கள், ஓன்ட். இந்த ஓன்ட் அப்படிங்கிறத பேசுனதுக்கப்புறம் வேர்பை பேசுகிறோம். இந்த வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அவ்வளோதாங்க. பேசலாமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அவன் வரமாட்டான். எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. சப்ஜெக்ட் என்ன? அவன். வேர்ப் என்ன? வர்றது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஓன்ட் அப்படிங்கிற வேர்டை மட்டும் பேசினா போதுங்க. He will not come
இந்த will not அப்படிங்கிறது தான் கண்ட்ராக்ட் பண்ணி won't அப்படின்னு சொல்லியிருக்கோம். he won't come, அவன் வரமாட்டான். இப்போ அவன் நாளைக்கு வரமாட்டான். இது எப்படி சொல்லலாம்? he won't come tomorrow, அவன் நாளைக்கு வரமாட்டான். இப்போ அபி பிரியாணி சமைக்க மாட்டாள். அபி won't cook biryani, அபி won't cook biryani, அபி பிரியாணி சமைக்க மாட்டாள். நான் சாப்பிட மாட்டேன். I won't eat, I won't eat, நான் சாப்பிட மாட்டேன். ரொம்ப சிம்பிளுங்க. சப்ஜெக்டை பேசுகிறீங்க. அது he, she, it, I, we, you, they, நம்ம நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த சப்ஜெக்டை பேசினாலும் அதுக்கப்புறம் won't அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் கூட நாட் மட்டும் ஆட் பண்ணி பேசுங்க. அதுக்கப்புறம் வேர்பை பேசுங்க. அவ்வளோதான். ஈஸியாக புரியுதாங்க? இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. நான் பள்ளிக்கு போக மாட்டேன். I won't go to school, I won't go to school, நான் பள்ளிக்கு போக மாட்டேன். இப்போ நான் நாளைக்கு பள்ளிக்கு போக மாட்டேன்னு எப்படி சொல்லலாம்? I won't go to school tomorrow, நான் நாளைக்கு பள்ளிக்கு போக மாட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு ஃப்யூச்சர் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசுகிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ மூணாவது பாசிட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடியோவை கவனமாக கவனிங்க. ஒரு பாசிட்டிவான கேள்வி கேட்குறதுக்கான ஸ்ட்ரக்சர் இதுதாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிற வில் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். அவ்வளோதாங்க. இப்போ நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அவன் நாளைக்கு வருவானா? நம்ம அடிக்கடி இந்த வாக்கியத்தை தமிழில் நிறைய பேசுவோங்க. அவன் நாளைக்கு வருவானா? இதெல்லாம் அப்படி கேட்கலாம். அதெல்லாம் நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய சென்டென்ஸ். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இங்கிலீஷில் பேச முடியும். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசணும். எல்லோரும் பேசுங்க. வில். இப்போ அதுக்கப்புறம் சப்ஜெக்டை பேசணும். இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குது? அவன். அவன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஹி. இப்போ சேர்ந்து பேசுங்க. வில் ஹி. இப்போ இதுக்கப்புறம் என்ன பேசணும்? வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? வர்றது தான் வேர்ப். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். வில் ஹி கம், வில் ஹி கம். இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியலை. எப்போ வருவானான்னு கேட்டிருக்கோம். நாளைக்கு. நாளைக்குன்னு அப்படி சொல்லலாம். டுமாரோ. வில் ஹி கம் டுமாரோ, வில் ஹி கம் டுமாரோ. அவன் நாளைக்கு வருவானா? அவ்வளோதாங்க. எந்த சப்ஜெக்டை வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் பாசிட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை வச்சு பேசுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ அடுத்த ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அவர்கள் விளையாடுவார்களா? மழை மேகமாக இருக்குது. அவங்க மேட்ச் விளையாடுவாங்களா? ஃப்யூச்சரில் விளையாடுற ஒரு செயலை செய்வாங்களான்னு கேட்குறோம் பார்த்தீங்களா? எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். வில் தே ப்ளே, வில் தே ப்ளே. இப்போ இந்த சென்டென்ஸ் இன்னுமே கொஞ்சம் பெருசாக எழுதுகிறேன் பாருங்களேன். அவர்கள் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவார்களா? வில் தே ப்ளே கிரிக்கெட் டுமாரோ, வில் தே ப்ளே கிரிக்கெட் டுமாரோ. அவர்கள் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவார்களா? தமிழில் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். ஆனால் இது இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும். டெய்லி பேசி பேசி பழகணும். நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். அவர்கள் ஜெயிப்பார்களா? வில் தே வின், வில் தே வின். அவர்கள் ஜெயிப்பார்களா? நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். அபி சமைப்பாளா? வில் அபி குக், வில் அபி குக். ராஜா சாப்பிடுவானா? வில் ராஜா ஈட், வில் ராஜா ஈட். இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. அவன் நாளைக்கு பள்ளிக்கு போவானா? வில் ஹி கோ டு ஸ்கூல் டுமாரோ, வில் ஹி கோ டு ஸ்கூல் டுமாரோ. அவன் நாளைக்கு பள்ளிக்கு போவானா? இப்போ இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவான கேள்வி கேட்குற சென்டென்ஸ் மூணையும் சூப்பராக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நாலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெகட்டிவாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது பார்க்கலாமா? இதுக்கான ஸ்ட்ரக்சர் இதுதாங்க. ஃபர்ஸ்ட் வில் நாட் அப்படிங்கிற வேர்டை நம்ம பேசணும். இதை கண்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஓன்ட் அப்படின்னு சொல்லலாங்க. இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப். அவ்வளோதாங்க. பேச ஆரம்பிக்கலாமா? நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ராஜா வரமாட்டானா?
எப்படி கேட்கலாம்? ட்ரை பண்ணுங்கள், வாயை திறந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்? ஓன்ட். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன? ராஜா. அதுக்கப்புறம் வேர்பு பேசணும். வேர்பு என்ன? வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். ஓன்ட் ராஜா கம். ஓன்ட் ராஜா கம். ராஜா வரமாட்டானா? நெக்ஸ்ட் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்களா? ஓன்ட் தே வின். ஓன்ட் தே வின். ஓன்ட் தே வின். அவர்கள் ஜெயிக்க மாட்டார்களா? நெக்ஸ்ட் அவர்கள் விளையாட மாட்டார்களா? ஓன்ட் தே ப்ளே. ஓன்ட் தே ப்ளே. நெக்ஸ்ட் குமார் போக மாட்டானா? ஓன்ட் குமார் கோ. நெக்ஸ்ட் அபி சமைக்க மாட்டாளா? ஓன்ட் அபி குக். ஓன்ட் அபி குக். இப்போ உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. குமார் சென்னைக்கு போக மாட்டானா? ஓன்ட் குமார் கோ டு சென்னை. ஓன்ட் குமார் கோ டு சென்னை. குமார் சென்னைக்கு போக மாட்டானா? அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. நீங்கள் தான் அந்த 4 சென்டென்ஸ்க்கும் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் ஒரு புதிய கார் வாங்குவான். இப்போ இந்த சென்டென்ஸில் எந்த வேர்டு நமக்கு இந்த சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சு கொடுக்குது? சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வாங்குவான். ஓகே, இப்போ பேச ஆரம்பிக்கலாமா? He will buy a new car. He will buy a new car. அவன் ஒரு புதிய கார் வாங்குவான். இப்போ இதை நம்ம கேள்வியாக கேட்டால் எப்படி கேட்கலாம்? அவன் ஒரு புதிய கார் வாங்குவானா? நல்லா கவனிங்க. வாங்குவானா ஃப்யூச்சரில் தான் வாங்குகிற ஒரு செயலை செய்ய போகிறான். நம்ம அதை கேள்வியாக கேட்குறோம். வாங்குவானா எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த வில் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை சப்ஜெக்ட்க்கு முன்னாடி மட்டும் பேசினா போதும். அது ஒரு கொஸ்டினாக நம்ம கேட்குற ஒரு சென்டென்ஸாக மாறிடும். Will he buy a new car? Will he buy a new car? அவன் ஒரு புதிய கார் வாங்குவானா? அவ்வளோதாங்க. இப்போ மூணாவது பாருங்க. அவன் ஒரு புதிய கார் வாங்க மாட்டான். ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் தெரியும். ஆனால் இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. வாங்க மாட்டான். மாட்டான் அப்படின்னு பேசியிருக்கோம். நெகட்டிவாக பேசியிருக்கோம். இது எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணுங்கள். He will not buy a new car. இந்த will not அப்படிங்கிறத கண்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம சுருக்கி எப்படி சொல்லலாம்? won't. He won't buy a new car. அவன் ஒரு புதிய கார் வாங்க மாட்டான். இப்போ நாலாவது பாருங்க. அவன் ஒரு புதிய கார் வாங்க மாட்டானா? இந்த கேள்வி ஒரு நெகட்டிவாக கேட்டிருக்கோம். வாங்க மாட்டானா கேள்வியாக கேட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த won't அப்படிங்கிறத அப்படியே முன்னாடி எழுதுனா போதும். பாருங்க. won't he buy a new car? won't he buy a new car? அவன் ஒரு புதிய கார் வாங்க மாட்டானா? நீங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் நீங்கள் இந்த 4 டைப்பில் சென்டென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகுங்க. நான் அதனால தான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் அப்படிங்கிற ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும்தான் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்குவான் பை அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்பை வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறப்போ இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சே பார்த்தீங்கன்னா நீங்களாகவே பார்த்தீங்கன்னா வேறு வேர்பை வச்சு நிறைய சென்டென்சஸை பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதுங்க. நீங்களாக பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு சின்ன சின்ன சென்டென்சஸாக நீங்கள் மேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி பேசி பழகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. அவன் நாளைக்கு வருவான். அவன் நாளைக்கு வரமாட்டான். அவன் நாளைக்கு வருவானா? அவன் நாளைக்கு வரமாட்டானா? இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நாளைக்கு டே 12 நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.